என்னன்னா இது சேகர்பாபு ஏரியா, புரியுதா? பஸ் ஸ்டாண்டு கட்டுறது யாரு? சிஎம்டிஏ. எப்படிலாம் டிசைனாக கொள்ளடிக்கிறாங்க தெரியுதா? வயிறு எரியுதுப்பா, டெண்டர் விட்டாங்க. சொல்லுப்பா, இந்த இவ்வளோ பெரிய ஹாலுப்பா, இது இவ்வளோ பெரிய ஹாலுக்கு 2 ஏசி ஃபுல்லாக போட்டு விட்டா குளிருது இல்லையா? இது எவ்வளோ? இது ஒரு 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 10க்கு 20 கூட வராது இல்லையா? இந்த பஸ் ஸ்டாப்பு 10க்கு 20னே வச்சுக்கலாமே. 10க்கு 20க்கு என்ன எத்தனை டன் என்ன சென்ட்ரலைஸ் ஏசி போட போகிறீங்களா? இன்னொரு இடத்துல டிரைவர் கண்டுக்கிட்டு ஒன்று கடிக்கிறது கூட வசதி இல்லை, ரோட்டில் உட்காந்துருக்குறான். ஒரு நிழல் கூட சும்மா ஒரு டாகர் செட் போட்டால் கூட பரவாயில்ல. ஆமாம், இப்படி ஒரு பைத்தியக்கார கவர்மெண்ட் எங்கேயாவது பார்த்துருக்கியா நீ? அது மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போ எதுக்கு அங்கே போய் கட்டுற? வால்டாக்ஸ் ரோட்ல ராயபுரத்துலையும் வால்டாக்ஸ் ரோடு போயிருக்கீங்களா நீங்கள்? நடக்க கூட இடம் இருக்காது. கருவாட்டுமடி எங்கே தானே இருக்கு? கருவாட்டுமடி பக்கத்தில் போய் ஏசி நடக்கூட அமைக்க போகிறீங்களா நீங்கள்? என்னென்னா அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர் 100 பேர் உட்கார மாதிரி உங்களால் அமைக்க எப்படி வைக்க முடியும்? இன்னொன்று, எப்படி அது ஏசி நிற்கும்? பஸ் ஸ்டாப் திறந்துட்டு இருப்பாங்க, எப்படி நிற்கும்? அறிவு இருக்கா? இது எவனுமே கேட்க மாட்டாங்க, புரியுதா? டெண்டர் விடுறது, சத்தம் போடாமல் கட்டுறது, ஏசியே போட மாட்டாங்க. ஏசி மிஷினை கூட வைக்க மாட்டாங்க. நம்ம பழைய ஆஃபீஸ் வந்து கட்டிட்டு வந்தாலும் அது மாதிரி டப்பா ஏசி ஏதாவது ஒன்று போயிருக்கு சுருவிட்டு ஏசி போட்டேன்னு சொன்னாங்க. போய் நிற்கிறவன் வந்து ஏன் இந்த ஏசி வேலை செய்யவில்லைன்னு போய் நம்ம கேள்வி கேட்க போகிறோமா? எப்படி டிசைனாக கொள்ளடிக்கிறாங்க தெரியுதா?